2017ஆம் ஆண்டு தன்னுடைய நடிப்பு துறையில் ஒரு குட்டி குழந்தையாக அறிமுகமானவர் துளசி. இவர் தென்னிந்திய திரைப்படங்களில் கமல், கார்த்திக், ரஜினி என பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்துள்ளார். பல மொழிகளில் பன்முக திறமைமிக்க நடிகையாக நடித்து ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். இவர் 1982 தமிழில் சகலகலா வல்லவன் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பின்னால் இயக்குனர் சிவமணியை காதல் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து முற்றிலும் நடிப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி வந்தார். இவர் 2009ஆம் ஆண்டு கன்னட திரைப்படமான ஜோஷில் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பிற்காக சிறந்த துணை நடிகைக்கான பிலிம்பேர் விருதினை பெற்றுள்ளார். நீண்ட இடைவெளிக்கு பின் 2013ஆம் ஆண்டு வெளியான ஆதலால் காதல் செய்வீர், 2014இல் வெளிவந்த பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ரசிகர்களை இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளார் துளசி. தற்போதும் பல்வேறு வெற்றி படங்களில் அம்மா கேரக்டரில் நடித்து அசத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.